this sounding better? Little bit more. Guitar is too loud. Okay, we'll rectify it in the next song. Check. I think this is also better. Right. So, ஞானதேசிகங்கிற பேர்ல பிறந்து டேனியல் ராசியான பேர் மாறி and then we all know him as இளையராஜா. I know you've heard a lot about இளையராஜா. அவருக்கு நிறைய புகழ் பாடியாச்சு, எல்லாம் நிறைய பேசுறீங்க. So I'll keep it as quick as possible. இளையராஜா என்னன்னா அவரோட கம்போசிங் ஸ்டைல் ரொம்பவே வித்தியாசமானது. அந்த காலத்துல வந்து இப்போ இருக்கிறதுக்கே டெக்னாலஜிலாம் கிடையாது. இப்போ வந்து கம்போஸ் பண்ணுறதுக்குன்னா வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் ஆகிடும். இட்ஸ் ஜஸ்ட் டியூ டிலிஜென்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி குவைட் ஈஸி இந்த டெக்னாலஜி. அந்த காலத்தில் கம்போஸ் பண்ணும்போது கேட்கவே முடியாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரைட் த நோட்ஸ் லைக் யூ டூ இன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல். அப்படி தான் பண்ணோம். அந்த டைப்பில் பண்ணதில் இளையராஜா வாஸ் அ ஜீனியஸ். அவர் வந்து ஹேராம் படத்துக்கு ரெக்கார்டிங்க்கு புதாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராவுக்கு வந்திருந்த போது அந்த புதாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா அவங்க எல்லாமே வந்து வச்சுட்டாங்க. இப்படி ஒரு மனுஷன் எப்படி இப்படிலாம் வந்து அவ்வளோ 1 hourல இவ்வளோலாம் பண்ண முடியும், அவங்களே விரும்பிச்சு போயிட்டாங்க. ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி அ ஜீனியஸ். அவர் வந்து நிறைய சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, எஸ்பிபி being one of them. So that song is actually a very famous song that was sung by SPB, and here you go. This is Deepak for you. Thank you. Is it okay? Check.